வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நம்பர் 1, யார் டவுட் கேட்டிருக்கா? ஜி ராகவி. அவங்களோட டவுட் என்ன? ஐ எம் இன் தி ஹாஸ்பிட்டல், ஐ எம் at the hospital. ஸோ இந்த வாக்கியத்தில் இன் போடுறோமா ஆட் போடுறோமா, எது சார் ரைட்டு எது சார் தப்புன்னு கேட்டிருக்காங்க. ராகவி, ரெண்டுமே ரைட்டு தான். நீங்கள் இந்தி ஹாஸ்பிட்டலும் போட்டுக்கலாம், ஆட் தி ஹாஸ்பிட்டலும் போட்டுக்கலாம், ஆனால் இடத்தை பொறுத்து. சரி, இப்போ நான் ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டு அட்மிட் ஆயிருக்கேன். அப்போ மதி எனக்கு கால் பண்ணுவார். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? மதி, நான் ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டாக இருக்கேன், அட்மிட் ஆயிருக்கேன், ஆஸ்பத்திரியில் இருக்கேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? மதி, ஐ எம் இன் தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவேன். சரி, இதுவே ஒரு கலா அல்லது மாலா யாரோ ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க ஆஸ்பத்திரியில், அவங்கள போய் பார்க்கறதுக்கு நான் போகிறேன், ஒரு விசிட்டரா. அப்போ யாரோ கால் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொல்லுவேன். அப்போ ஐ எம் at தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவேன். ஓகேவா ராகவி? அடுத்தது நம்பர் 2, யாரு என்ன டவுட் கேட்டிருக்கா? எஸ் திவ்யா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அவங்க யார்ட்டையும் ஃபோனில் பேசுனாங்களாம். அப்போ அவங்க பேசுகிறவங்களோட குரல் வந்து அவங்களுக்கு கேட்கலையா. இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு? என்ன தெரியுமா? உங்களோட குரல் எனக்கு சரியாக காதில் விழல. இதை வந்து நம்ம எப்படி தெரியுமா சொல்கிறோம்? யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர்னு சொல்கிறோம். இட் இஸ் ராங். நல்லா கவனிங்க, யாராவது நம்மகிட்ட பேசும்போது அவங்களோட குரல் வந்து சரியாக கேட்கலன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர்னு சொல்கிறோம். இப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்கிறது திவ்யா? தெரிஞ்சுக்கிறீங்களா? யூ ஆர் பிரேக்கிங் அப், யூ ஆர் பிரேக்கிங் அப், இப்படி தான் சொல்லணும் திவ்யா. நம்பர் 3, இது யாரு? ஜி வாசன். அவரு டவுட் கேட்டிருக்காரு. என்ன? வாசன் வந்து கால் விரல்ல கட்டு போட்டுன்னு வந்தார் கிளாஸுக்கு வரும்போது. வாசன் என்னாச்சுன்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னாரு? நான் என்னோட கால் விரலை இடிச்சுக்கிட்டேன். இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கேட்கிறாரு. வாசன், உங்களுக்கான ஆன்சர் சொல்லவா? ஐ ஸ்டப்டு மை டோஸ், ஐ ஸ்டப்டு மை டோஸ். நல்லா கவனிங்க வாசன். ஸோ கால் விரலை வந்து நம்ம வந்து டோஸ்ன்னு சொல்றோம். எப்படி கை விரலை ஃபிங்கர்னு சொல்ற மாதிரி கால் விரல்களை டோஸ்ன்னு சொல்றோம். ஸ்டப்னா இடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். நம்பர் 4, யாஷிரா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னது? சார், அம்மா வந்து பால் கொடுத்தாங்க, அதை குடிக்க சொன்னாங்க. நானும் படிச்சுக்கிட்டே இருந்தப்ப அந்த ஆர்வத்தில் அந்த சூடான பால் எடுத்து குடிச்சு நாக்க சுட்டுக்கிட்டேன். நான் என்னோட நாக்க சுட்டுக்கிட்டேன். இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்றதுன்னு யாஷிரா கேட்டிருக்காங்க. யாஷு, உங்களுக்கான ஆன்சர் ரெண்டு விதமாக சொல்லலாம். நம்பர் 1, ஐ ஸ்கால்டட் மை டங், ஐ ஸ்கால்டட் மை டங். நம்பர் 2, ஐ burnt மை டங், ஐ burnt மை டங். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 5, முகமது இக்ரம் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. என்ன டவுட் கேட்டிருக்காரு? சார், என்னோட பென்சில் வந்து கூர்ப்பே இல்லை, என்னோட பென்சில் வந்து மழுங்கி போயிருக்கு, மொக்கையா இருக்கு. இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு. முகமது இக்ரம், உங்களுக்கான ஆன்சர் தான். இது ரெண்டு விதமா சொல்லலாம் இக்ரம். நம்பர் 1, மை பென்சில் இஸ் டல், மை பென்சில் இஸ் டல். நம்பர் 2, மை பென்சில் இஸ் பிளண்ட், மை பென்சில் இஸ் பிளண்ட். நம்பர் 6, டொமினிக் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அவரோட டவுட் என்ன? சார், இடி இடிக்குது, இது எப்படி சார் இங்கிலீஷில் சொல்றதுன்னு நல்லா கவனிங்க. தூறல் போடுதுன்னா இட் இஸ் ட்ரிசிலிங், மழை பெய்யுதுன்னா இட் இஸ் ரெய்னிங், மின்னல் மின்னுதுன்னா இட் இஸ் லைட்னிங், வேரஸ் இடி இடிக்குதுன்னு சொல்லும் போது இட் இஸ் தண்டரிங், இட் இஸ் தண்டரிங். அதே மாதிரி டொமினிக், தண்டரை நம்ம தனியா செப்பரேட்டா வேர்பாவும் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம் டொமினிக்? டு ஸ்பீக் ஆங்கிரிலி, கோமா பேசுறதுக்கு நம்ம தண்டருங்கிற வேர்பை பயன்படுத்துறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். நான் உன்னை மறுபடியும் பார்க்கவே விரும்பலன்னு அவரு கோவத்தோட கத்துனாரு. ஐ நெவர் வாண்ட் டு see you again, he thundered. I never want to see you again, he thundered. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 7, ஆர் ரரீஷ் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. என்ன டவுட்? நான் அவங்கள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் வழி அனுப்பி வச்சேன். இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு. ரரீஷ், உங்களுக்கான ஆன்சர் தான். ஐ saw them off at the railway station, I saw them off at the railway station. நல்லா கவனிங்க. see off அப்படின்னா யாரையாவது போய் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் வழி அனுப்புறதுன்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் டென்ஸ் saw off. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 8, எஸ் குகன்.
அவர் வந்து 2 டவுட் கேட்டிருக்காரு. நம்பர் 1, அது சரிப்பட்டு வருமா, அது சரிப்பட்டு வருமா, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல கேட்கறதுன்னு குகன் உங்களுக்கான ஆன்சர் இதான். will it work out, will it work out. சரி, அடுத்த டவுட் அவர் கேட்டிருக்காரு, எனக்கு உடனடியா 2 பாத்ரூம் போயே ஆகணும், இல்லாட்டி என்னோட வயிறு வெடிச்சிரும், எனக்கு அர்ஜென்ட்டா 2 பாத்ரூம் போகணும், இல்லாட்டி என்னோட வயிறு வெடிச்சிரும் போல இருக்கு. இதை 1 பாத்ரூமுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு குகன் உங்களுக்கான ஆன்சர் தான். ஐ எம் பர்ஸ்டிங், ஐ எம் பர்ஸ்டிங். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 9 யாரு, ஜி வசந்தி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. வசந்தியோட டவுட் என்ன, விடியறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும், இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு வசந்தி உங்களுக்கான ஆன்சர் தான். ஐ ஷுட் கோ ஹோம் பிஃபோர் இட் டான்ஸ், ஐ ஷுட் கோ ஹோம் பிஃபோர் இட் டான்ஸ். நல்லா கவனிங்க, டான் அப்படின்னா விடி காலம்புற பொழுது, இதே டான வேர்பா பயன்படுத்தினா பொழுது புலருதல்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 10 அஸ்வசேனா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அவங்களோட டவுட் என்ன, என்னோட மானமே கப்பல் ஏறிடும், என் மானமே போயிடும், இப்படிலாம் தமிழ்ல பேசுவாங்கல்ல சார் கிராமத்துல, இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு அஸ்வா உங்களுக்கான ஆன்சர் இதுதான். 2 ஆன்சர் சொல்லலாம். நம்பர் 1, மை ஆனர் வில் பி லாஸ்ட், மை ஆனர் வில் பி லாஸ்ட், அல்லது my reputation will be lost, my reputation will be lost. My dear viewers, spoken English question and answer session இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.